Taste the Daily. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, எழும்பூர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், மாம்பலம், கிண்டி, வடபழனி மற்றும் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, பம்மல், போரூர், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முறையான வடிகால் வசதிகளை செய்து தராததால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகளை சிரமத்திற்குள்ளாக்கியது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே வாய்க்கால் தூர்வாரும் பணியில் மோசடி நடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழவராயநல்லூர் கிராமத்தில் வடிகால் மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் அரைக்குறையாக நடப்பதாகவும் அதுகுறித்து கேட்டால் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விடிய அரசுக்கு விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தூர்வாடுற பணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நிறைவடைஞ்சிருக்குன்னா பாதி வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. பணியை சரியா நடக்கல. அவங்க ஒதுக்கப்பட்ட நிதியும் இங்க செலவீடு ஆயிருக்க நிதிக்கும் சம்பந்தமே இல்லை. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கடமைக்கு தான் பாத்தீங்கன்னா வாய்க்கால தூர்வாரி இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்ல அலாட் பண்ண அளவுக்கு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி, அதுவும் இல்லாம யார் ஒப்பந்ததாரன்ற ஒரு விவரமே எங்களுக்கு தெரியல. அதனால இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் சரியான ஒரு முடிவு எடுக்கணும். மறுபடியும் இந்த வாய்க்காலை எங்களுக்கு தூர்வாரி சரி பண்ணி கொடுக்கணும். நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பின்புறம் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பாளையங்கோட்டை ஏஆர் லைன், தாமஸ் ரோடு பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், தீயணைப்பு நிலையம், ஆயுதப்படை காவலர் மைதானம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றாமல் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குறுவை நெற்பயிரில் தண்டு துளைப்பான் நோய் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மதுவனைமேடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்களில் தண்டு துளைப்பான் நோய் ஏற்பட்டுள்ளதால் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்வதாக சுய விளம்பரம் செய்யும் விடிய அரசின் வேளாண் துறையினர் எட்டிக்கூட பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி வலதுபுற சாலை சந்திப்பில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்துள்ளது. வடிகால்வாய் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு நீண்ட நாட்களாக மூடப்படாத நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர மரங்களை பராமரிக்காமல் தூங்கிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை விமான நிலையத்தில் பயணியிடம் இருந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் கருவி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் இருந்து சேலம் செல்லும் இண்டிகோ விமான பயணிகளிடம் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தபோது சுரேஷ் என்ற பயணி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் கருவி கொண்டு வந்தது கண்டறியப்பட்டது. விமானத்தில் ஜிபிஎஸ் கருவி எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்பதால் அதனை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை மாவட்டம் அயனாவரத்தில் மூட்டு வலிக்கு முல்தானி மெட்டியை வைத்து வலி களிம்பு என சிகிச்சை அளித்து ஏமாற்றிய ராஜஸ்தானை சேர்ந்த போலி சித்த மருத்துவர்கள் பிடிபட்டனர். ஆசிஷ் என்பவரின் தந்தை மோதிலால் சோனியின் மூட்டு வலியை சரி செய்ய ஜாரிவாலா மற்றும் ரோகன் என்ற பெயரில் இருவர் அறிமுகமாகி 75,000 ரூபாய் பெற்று சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. 10 நாட்கள் ஆகியும் மூட்டு வலி தீராததால் சந்தேகமடைந்து புகார் அளித்ததில் ராஜஸ்தானை சேர்ந்த முகமது இம்ரான் சிங் வாலா மற்றும் முகமது இஸ்லாம் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். கோவையில் ஜேசிபி வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். 86வது வார்டு புல்லுக்காடு பகுதியில் மாநகராட்சி பணியில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி வாகனம் சாலையில் நடந்து சென்ற முதியவர் மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். மாநகரில் பகல் நேரங்களில் நடைபெறும் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியால் சிரமம் ஏற்படுவதுடன் இதுபோன்ற அசம்பாவிதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மக்கள் நலனில் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு துளியும் அக்கறை இல்லை என விமர்சித்துள்ளனர்.